எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் ஒரு ரெக்கார்ட் ஹையை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இதுக்கு 3 ரீசன்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ரீசன் ஆர்பிஐ இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெக்கார்ட் ஹையஸ்ட் லெவல் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 2,11,000 லேக்ஸ் க்ரோர்ஸ் வந்து பேங்க்ஸ்க்கு வந்து அவங்க டிவிடெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். பிகாஸ் மணி இன்ஃப்ளோ வந்து ஸ்டாக்கில் வந்து அதிகமாகும், எக்கனாமி வந்து பூஸ்டப் ஆகும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் வந்து கடந்த 18 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த எக்ஸ்போர்ட் தான் ஜிடிபியை வந்து நிர்ணயிக்கும். இந்த எக்ஸ்போர்ட் வந்து லாஸ்ட் 18 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. இது வந்து எக்கனாமிக் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். முக்கியமாக ஆட்டோ அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து இது ஒரு பாசிட்டிவான விஷயம். தேர்ட் ரீசன் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸில் டவுன் ஆகிட்டு இருந்த ஐடி ஸ்டாக்ஸு கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஓகே, இது எல்லாமே வந்து முக்கியமான நியூஸு. மார்க்கெட் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம இது தெரியும் போது சுவாரஸ்யமாக இருக்குது. பட் லாஸ்ட் வீக் இந்த நியூஸ் எதுவுமே வெளிவரதுக்கு முன்னாடி டெக்னிக்கலாக நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். பேங்க் இந்த வாரம் பேங்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஐடியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத லாஸ்ட் வீக் வீடியோவில் தெளிவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோடைய கிளிப்பு வந்து நான் இதில் காட்டுறேன். பாட்டம் அவுட் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட் வந்து ரேலி ஆகும்போது ஐடி ஸ்டாக் கண்டிப்பாக ரேலி ஆகும். ஸோ ஐடி செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கிளியராக பாட்டம் அவுட் ஆயிருக்கு. செகண்டாக நம்ம சொன்னது வந்து பேங்கிங் செக்டார். பேங்க் நிஃப்டி இன்னும் பாட்டம் அவுட்டில் தான் இருக்குது. பட் இந்த ரேலி வந்து அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஈவன் நியூ ஹையையும் டச் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ பேங்கிங் ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு டெக்னிக்கல் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபைன். இப்போது நிஃப்டி ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல அப்சைடு வந்து ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஈவன் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸுங்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு பை சைடு ஆகிருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஆஸ் பர் ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ் படி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது ஒவ்வொரு சப்போர்ட்லேருந்தும் மேலே ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸ். நம்ம பிஃபோராகவே மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போதே டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். பிரேக் அவுட் வேறு, டேர்னிங் பாயிண்ட்டுங்கிறது வேறு. பாட்டமில் இருக்கும்போதே நிறைய வீடியோஸில் பொசிஷ்னலாக மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். இந்த வருஷம் இயர்லி டார்கெட் வந்து நிஃப்டினுடைய இயர்லி டார்கெட் 23,000 வரைக்கும் ரைஸ் ஆகிடும் அப்படிங்கிறது நிறைய வீடியோஸில் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். வீக்லி அனாலிசிஸாக இருக்கட்டும், பொசிஷ்னல் அனாலிசிஸாக இருக்கட்டும், டே வீடியோஸ்லையும் நிறைய வீடியோஸில் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃபைன். ஸோ இந்த வாரம் நிஃப்டினுடைய லெவல்ஸ்ன்னு பார்க்கும்போது ரைட் நோ 22,957 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெஸ்ட் சப்போர்ட் அப்படின்னா, வேவ் லெவல் சப்போர்ட் அப்படின்னா 22,730 அண்ட் 22,570. ஸோ இது ரெண்டுமே சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த சப்போர்ட் லெவலில் வரும்போது மார்க்கெட் இறங்குதே அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணவோ வேண்டாம். மார்க்கெட் வந்து கரெக்டாக டேர்ன் ஆகும். அண்ட் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ்னால் 22,150 அண்ட் 22,350 இருக்கும். இந்த லெவல் வந்து இந்த வாரம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாரம் மோஸ்ட்லி பை சைட்லேயே வந்து வெயிட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நிஃப்டியை பொறுத்தளவு. செகண்ட், இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடில் தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீக் வந்து என்ன பார்த்தோம், ப்ரீவியஸாக இருக்க மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகும்போது இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக ரைஸ் ஆகிடும். கரெக்டாக மார்க்கெட் வந்து எங்கே வந்து நிற்க பாருங்கள். பேங்க் நிஃப்டி வந்து எங்கே நிற்க பாருங்கள். லாஸ்ட் வீக் நம்ம சொல்லியிருந்தது இந்த பாட்டம் அவுட்டில் இருந்தது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட்டில் வந்து நிற்கும். ஃபர்தராக பேங்க் நிஃப்டி இதுக்கு மேலே ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நியூ ரெக்கார்டு ஹையை டச் பண்ணும். நீங்கள் இதில் பாருங்கள், ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகுதா, இங்கே பிரேக் அவுட் ஆகுதா, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகுதா, அதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுதா, அதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு நியூ ஹையை கொடுக்கும். 50,500 இது வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 டே கேண்டிலாவது இந்த லெவல், அதாவது 49,080க்கு மேலே அட்லீஸ்ட் ஒரு 1 டே கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு ரேலி, செட் ஆஃப் ரேலி வந்து ஸ்ட்ராங் ஆகும். நம்ம பாட்டம் அவுட்டில் எப்படி சொல்லியிருந்தோம்,
இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே நிற்கிது, கண்டிப்பாக ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ரைஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, இதே போல் ஒரு ஒன் டே கேண்டில் இதுக்கு மேலே, அதாவது 49,080க்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக 50,050 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த வாரம் வந்து ஃபின் நிஃப்டியை பார்க்கும்போதும் கிளியரான ஒரு அப் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மேலே ரைஸ் ஆகுது. அட் த சேம் டைம் ஃபின் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியை விட இந்த ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு இந்த இடத்துல. அப்போ ஃபின் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டியை விட ஃபின் நிஃப்டி பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஃபின் நிஃப்டி, ப்ரைவேட் பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் பொசிஷனில் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கீழே ஃபால் ஆனால் கூட திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மினிமம் 22,800ங்கிறது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது வந்து 21,750 இருக்கும். ஓகே, ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்கலாம். நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்தளவுக்கும் பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்கலாம். இந்த வாரம் செக்டார் வைஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேங்கிங் செக்டார், ப்ரைவேட் பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். தேர்ட் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவில் இருக்குது. அண்டு இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, இந்த செக்டார் எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவில் இருக்குது. பெஸ்ட்டு அப்படின்னாக்கா ப்ரைவேட் பேங்க்ஸ், ஐடி அண்ட் ஆட்டோ. ஃபைன். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் 10 days டைரக்ட் கிளாஸ் வந்து ஜூன் 5th ஸ்டார்ட் ஆகும். இது கம்ப்ளீட்டாக பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராக்டிக்கலாக இருக்கும். அண்ட் ஒன் டே ஒர்க் ஷாப், சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒன் டே ஒர்க் ஷாப் வந்து பர்டிகுலராக அந்த வேவ் அனாலிசிஸ், வேவ் லெவல்ஸ் எப்படி எடுக்கிறோம் இதை பற்றியான இருக்கும். டெக்னிக்கல் கம்ப்ளீட்டாக இது வந்து கவர் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இந்த ஒன் டே ஒர்க் ஷாப்புக்கு என்ரோல் பண்ணிக்கலாம். கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் ஸ்டாக்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது முக்கியமான பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஆட்டோ ஸ்டாக்ஸில். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த டிராயிங் வந்து பாருங்கள். ட்ரெடிஷ்னல் அனாலிசிஸில் பிரேக் அவுட் ஆயிருக்கா, இந்த இடத்துல ரெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கா. இதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டார்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஆட்டோ செக்டாரில் வந்து வருது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே ஆட்டோ செக்டாரில் ஈச்சர் மோட்டார். இதுவுமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரில் இருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 டேஸாக இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டு அப் சைடில் கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே ஃபர்தராக அப் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷரில் இருக்குது. தேர்டு வந்து நம்ம பார்க்குறது பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதுவுமே ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் பொசிஷன், பையிங் ப்ரெஷரில் வந்து இருக்குது. நம்ம பேங்கிங் செக்டாரில் இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போதே சொல்லியிருந்தேன். பொசிஷனலாக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். மார்க்கெட் வந்து இந்த டபுள் பாட்டம் ஜோனில் இருக்குது. கண்டிப்பாக பேங்கிங் செக்டாரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாங்கிறத சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸாக இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ரைஸ் ஆகுது மார்க்கெட்டு. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். தேர்டாக ஃபோர்த் வந்து மாருதி. இதுவுமே உங்களுக்கு ஆட்டோ செக்டாரில் உள்ள ஒரு ஸ்டாக் தான். இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த சேனல் ஃபார்மேஷனில் கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது ஏதாவது ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் ஒரு செக்டார் வைஸில் இருக்கக்கூடிய பல ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ கிளியராக ஆட்டோ செக்டார் வந்து அடுத்த செட் ஆஃப் ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட் ப்ராபப்ளி மண்டே ஆர் டியூஸ்டே இந்த வாரம் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபைன். இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்க அதானி என்டர்பிரைசஸ். பொதுவாக பிஜேபி வந்து வின் பண்ணும்போது அதானி ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆகும். அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் அதானி பவர் இது ரெண்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் இருக்குது. இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் அதானி பவர் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகி அகெயின் மேலே ரைஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த மாதிரி இடத்துல வந்து எப்போதுமே ஒரு கன்சால்டேஷன் வந்து நடக்கும்.
இப்போ இந்த இடத்துல இதே மாதிரி தான் ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு 1 மந்த்துக்கு மேலே இந்த கன்சல்டேஷன் வந்து நடந்தது. இந்த இடத்துல பாருங்கள், லாஸ்ட்டு இதே மாதிரி தான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது, அப்சைடு போகும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே கன்சால்டேஷன் நடந்து அகைன் ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு மேலே ரைஸ் ஆயிருக்கு. இப்போ இதே போல தான் இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் தான் இப்போ ரைட்னோ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போதுமே வீக்லியில் வந்து இந்த மாதிரி அனாலிசிஸை வந்து வீக்லியில் வந்து பார்க்கணும். கரெக்டாக மார்க்கெட் இதை பிரேக் அவுட் ஆனால் கூட, கீழே பிரேக் பண்ணால் கூட க்ளோசிங் வந்து பாருங்கள், ட்ரெண்ட் லைனுக்கு எபோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கா. ஸோ ஹியர் ஆஃப்டர் 6300க்கு பிலோவில் ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம இதை வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படியே பிரேக் அவுட் ஆனால் கூட நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 5800 இருக்கும். ஃபைன். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே க்ரூட் ஆயில் வந்து ஒரு லைவ் அனாலிசிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம என்ன டீச் பண்ணுறோமோ அந்த டீச் பண்ணுறத ரியல் டைம் மார்க்கெட்டு தான் உண்மையான ஒரு மார்க்கெட். இப்போ நான் மார்க்கெட் க்ளோஸில் சொல்கிறத விட மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போகும். எங்கே பை பண்ணுறது, எவ்வளோ தூரம் போகும், எங்கே ஃபால் ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாது. ஒரு பெரிய அனாலிஸ்ட்டு ஒரு 10 அனாலிஸ்ட்டு சுட்டு லைவ் மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி, எவ்வளோ தூரம் போகணுங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். கிளியராக உங்களுக்கு வந்து அதனுடைய டெக்னிக்கோடைய உண்மையான முகம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃப்ரைடே லைவ் அனாலிசிஸ் க்ரூட் ஆயிலில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தது 9 மணி 2 நிமிஷத்துக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதை கேளுங்க. மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் சப்போர்ட் எடுத்து அப்சைடு ரைஸ் ஆகுது. அப்சைடு ரெசிஸ்டன்ஸு மினிமம் 6480 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகிடும். இன்கேஸ் மார்க்கெட் இதுக்கு அடுத்து கீழே ஃபால் ஆச்சுன்னா சப்போர்ட்டுங்கிறது 6420 இருக்கும். ஸோ அப்சைடு வந்து மினிமம் 6480 வரைக்கும் ரைஸ் ஆகிடும். அதுக்கு கீழே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. 6455 கீழே கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த முறை வந்து அப்சைடு கண்டிப்பாக ரைஸ் ஆகும். மினிமம் 6475ங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். ஆக்சுவலாக MI1 டார்கெட் வந்து 6480. சரி, இப்போ நான் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறதையும் பாருங்க. 9 மணி இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கா 15 மினிட்ஸில். சரி, பிரேக் அவுட் ஆகிட்டு நம்ம டார்கெட் வந்து பாருங்க 6480. கரெக்டாக ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகலை. 6480 டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு பிஃபோராக இந்த இடத்துல 3 முறை 3 to 4 டைம்ஸ்க்கு மேலே இந்த இடத்துல 6455 60 இந்த லெவலை வந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. இந்த முறை பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்து இங்கே வந்து நிற்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிச்சு சொல்லியிருக்கோம். ட்ரெடிஷ்னல் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் வேவ் அனாலிசிஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறது பேட்டர்ன், ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், சஸ்டெயின் ஆகணும், இப்போ டே வைஸாக பிரேக் அவுட் ஆகணும். இந்த மாதிரி நிறைய அதில் வந்து என்ட்ரி எக்ஸிட் வந்து ப்ராப்பராக கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியாது. பட் இந்த வேவ் அனாலிசிஸில் கிளியராக இதுதான் என்ட்ரி. ஏன்னா இதில் வந்து பிரேக் அவுட் ஆகணும், க்ளோஸ் ஆகணும் அவசியம் இல்லை. மெயின் திங் நமக்கு லெவல் தான் ஆக்ஷன், அதுக்கான ரியாக்ஷன், தென் நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத துல்லியமாக நம்மளால் காணிக்க முடியும். ஃபைன். நம்ம சேனல் வந்து லைவ் மார்க்கெட்டில் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். பப்ளிக் சேனல், யார் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்டில் இந்த சேனலுடைய லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கிறேன். இந்த லிங்க்கை மட்டுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் சிறப்பாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.